ரோஜா வளர்ப்பில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம ரோஜா செடியில் சில நேரங்களில் ஒட்டு கட்டின செடி நாம் வாங்கியிருப்போம். அந்த ஒட்டு கட்டின இடத்துக்கு கீழே வரக்கூடிய கிளைகள் கண்டிப்பாக பூக்காதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், ஒட்டு மேலே இருக்குது, அதுக்கு கீழே இந்த கிளை வந்திருக்கு. இந்த கிளையின் அமைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இலைகள்லாம் ஷேப் எப்படி இருக்குது பாருங்கள், குறுமையான இருக்கும். அதை நம்ம எடுத்துடணும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்படி எந்த செடியில் ஒட்டு கட்டின இடத்துக்கு கீழே வரக்கூடிய இந்த கிளைகளை நீங்கள் கண்டிப்பாக எடுத்தீங்கன்னா தான் நாம் செடிக்கு கொடுக்குற உரத்தை இது வேகமாக எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிக்கும், கொடி மாதிரி போக ஆரம்பிக்கும். நம்ம வச்ச செடி வளராது. நம்ம எந்த செடியை நட்டிருக்கோமோ, எந்த கலர் நட்டிருக்கோமோ அது வளராது. ஆனால் இந்த பூக்காத கிளை வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் இந்த வித்தியாசத்தை பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்ல துளிர்களுக்கும் பூக்காத கிளையில் உள்ள தளிருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். நம்ம இப்போ பார்க்குற மாதிரி தாங்க தளிர்கள் வரணும். ஆனால் என் கையில் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரியான தளிர்கள் வரக்கூடாது. அப்படி வந்தால் நம்ம செடிக்கு நம்ம கொடுக்குற தண்ணீர், உரம் இவை எல்லாவற்றையுமே இவை தான் எடுத்துக்கிட்டு வளரும். நாம் எந்த கலர் வச்சோமோ அந்த செடி வளராது. இந்த அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹெல்த்தியாக வரக்கூடிய தளிர்களுக்கும் பூக்காத கிளைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல இடங்களில் இதற்கான ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறதற்கான நான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ ஹெல்த்தியான ஒரு தளிரை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்படி தாங்க தளிர்கள் நமக்கு வரணும். இது ரொம்ப ரொம்ப நம்ம ரோஜா வளர்ப்பில் முக்கியமானது. இப்படி கூர்மையான இலைகள் உடைய தளிர்கள் வந்தால் நாம் எடுத்துடணும். தண்டோடு எடுத்துருங்க. திரும்ப அந்த இடத்துல நம்ம வந்தாலும் எடுக்கலாம், வரவும் செய்யாது. இங்கே பாருங்கள், இந்த செந்தளிர்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, அது பூக்கும். இப்போ நான் கையில் வச்சுருக்க கிளையானது பூக்காது. இப்படி வித்தியாசத்தை பார்த்து தான் நாம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வீட்டில் ரோஜா செடிகளில் எந்த வகை ரோஜா செடியாக இருந்தாலும், பெரும்பாலும் நாட்டு ரோஜா செடியில் அது வர்றதில்ல. ஹைப்ரிட், பெங்களூர் ரோஸ், மினியேச்சர் இவற்றில் நமக்கு அந்த பூக்காத கிளை வரும். அது 7 இலை கொண்டதாக இருக்கும். அதை நாம் எடுத்துடலாம். இவை இருக்கான்னு உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கவனிங்க. தேங்க்யூ.